அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ பாலாயை நமக. ஸ்ரீ பாலா சதகம் 22ஆம் பாடல். எல்லையம்மனும் இவளே எழிலரசியும் இவளே, காளி என தலை மாலை அணியும் மகாசக்தியும் இவளே, காண்கின்ற யாவையுமாய் காட்சி தரும் காரிகையும் இவளே, நிர்குணாம்பிகையே குணவதியுமாவாள், சமயங்கள் கொண்டாடும் சங்கரி பாலா. பொருள்: எல்லையம்மனும் இவளே எழிலரசியும் இவளே. அதாவது அம்பிகைக்கு எத்தனை கோலங்கள் இருக்கிறதோ அத்தனை கோலங்களையும், அதாவது கோரமான தலைமாலை கொண்ட காளியாகவும் அம்பிகைதான் இருக்கிறாள். ஆனந்த ரூபம் தரும் மகாலட்சுமியாகவும் அம்பிகைதான் இருக்கிறாள் என்பது கருத்து. அது மட்டுமில்லை, உலகில் நடக்கும் சகல இயக்கங்களுக்கும் மூல சக்தியாய் இயக்கி வைத்து கொண்டிருக்கிற அம்பிகையும் இவளே. இவளே குருவாகவும் வருகிறாள். அதாவது கபாலீஸ்வரரை வழிபாடு செய்கின்ற கற்பகாம்பாளாகவும் வருகிறாள். அதே போல சிவபெருமானின் திருமார்பிலேயே கால் வைத்து ஆடுகின்ற பத்ரகாளியாகவும் அம்பாள் தான் இருக்கிறாள். காண்கின்ற யாவையுமாய் காட்சி தரும் காரிகையும் இவளே. சித்தி பெற்ற அடியார்களுக்கு வேறு எந்த ஒரு வஸ்துவும் அவர்கள் கண்ணுக்கு தெரியாது. அனைத்துமே அம்பிகையாகத்தான் தோன்றும். அதைத்தான் காண்கின்ற யாவையுமாய் காட்சி தரும் காரிகையும் இவளே. சித்தி பெற்றவர்களுக்கு அவர்கள் பார்ப்பது தேவியாக தான் இருக்கும். அவர்கள் பேசுவது சகஸ்ரநாமம்தான். அவர்கள் செய்வது அவளுடைய பூஜைதான். இதுதான் காண்கின்ற யாவையுமாய் காட்சி தரும் காரிகை ஞானியருக்கு. நிர்குணாம்பிகையே குணவதியுமாவாள், சமயங்கள் கொண்டாடும் சங்கரி பாலா. நிர்குணாம்பிகை, குணம் என்று அவளுக்கு தனியாக எதுவும் கிடையாது. அவளுக்கு ரூபங்களோ நாமங்களோ எதுவும் கிடையாது. இருந்தாலும் அன்பர்களை காத்து ரட்சிக்கும் பொருட்டு அன்பர்களுக்கு பக்குவம் வளர்த்த வேண்டும் என்ற அன்பின் மிகுதியால் பல குணங்களோடு, பல ரூபங்களோடு, பல திருநாமங்களோடு அம்பிகை பிரத்யட்சமாகின்றாள். இதுவே நிர்குணாம்பிகையே குணவதியும் ஆவாள், சமயங்கள் கொண்டாடும் சங்கரி பாலா. எத்தனை சமயங்கள் இருந்தாலும் அத்தனை சமயங்களும் ஏதோ ஒரு பேரில் தாயை வழிபாடு செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது கணாபத்தியம் ஆதிசங்கரர் வகுத்தார் சமயங்கள் 6 என்று. அது விநாயகரை கொண்டாடும் கணாபத்தியம், சிவபெருமானை துதிக்கும் சைவம், திருமாலை துதிக்கும் வைஷ்ணவம், முருகப்பெருமானை துதிக்கக்கூடிய கௌமாரம், அது மட்டுமில்லாமல் சக்தியை வழிபடக்கூடிய சாக்தம், சூரிய பகவானை வழிபாடு செய்யக்கூடிய சௌரம். இப்படி இருக்கும் பொழுது ஆசீவகம் என்ற ஒரு குழுவும் உண்டு. அது ஐயனார் வழிபாடு, ஆசீவக வழிபாடு என்றும் கூறுவார்கள். இப்படி எத்தனை வழிபாடுகள் இருந்தாலும் அத்தனைக்கும் தாயாகவோ தங்கையாகவோ மகளாகவோ இந்த அன்னை ஆதிபராசக்தி அங்கே வந்து விடுகிறாள். அதுவே சமயங்கள் கொண்டாடும் பாலா என்று, சங்கரி பாலா என்று அன்போடு கவிஞர் கூறுகிறார். அம்பிகை வழிபாடு செய்தால் சகல தெய்வங்களையும் வழிபட்ட புண்ணியம் கிடைத்துவிடும். அம்பிகை வழிபாடு செய்வோம். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.